Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 8க்கு NCERT-யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Power Play. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல செக்ஷன் 2.1 கம்ப்ளீட்டா பார்த்திருக்கோம். அண்ட் செக்ஷன் 2.2 பார்ஷியலா தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டில் இது எல்லாமே லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்தாச்சு. டில் இந்த ஃபிகரிட் அவுட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிகரிட் அவுட்ல இருக்க சம்ஸ் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோல the stones that shine, ஸோ இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 daughters with curious eyes. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங்குக்கு வந்து 3 daughters இருக்காங்க. each got 3 baskets a kingly prize. ஸோ இப்போ நம்மளுக்குமே ஒரு gift வருது, ஏதாச்சும் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அது நடக்க போகுது அப்படின்றப்போ நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப கியூரியஸா இருப்போம்ல, அதுல என்ன இருக்கும் ஏது என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அந்த 3 டாட்டர்ஸும் வித் கியூரியஸ் ஐஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிங் வந்து என்ன பண்ணாங்க, ஈச் ஒன்னுக்கும் 3 பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்தரா நம்மளுக்கு ஒன் மோர் இமேஜ் இருக்கு, இது டீகோட் பண்றதுக்கு தான் இந்த இமேஜ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஈச் காட் 3 baskets. ஸோ டாட்டர் 1க்கு 3 baskets, டாட்டர் 2க்கும் 3 baskets, அப்போ டாட்டர் 3க்கும் 3 baskets. பாருங்க டோட்டலா 3 daughters இருக்காங்களா, 3 daughters. ஈச் காட் 3 baskets. அப்போ டோட்டலா எத்தனை baskets இருக்கு, 3 into 3 9. ஸோ இது ஆல்சோ 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் எத்தனை baskets இருக்கு, 9 baskets இருக்கு டோட்டலா. Each basket had 3 silver keys. So each basketலயும் எத்தனை keys இருக்கு, இந்த basket 1ல 3 silver keys இருக்கு, basket 2ல 3, basket 3ல 3 silver keys. அந்த மாதிரி each basketல 3 silver keys இருந்திருக்கு. ஓகே, அப்போ டோட்டலா 9 baskets-ஆ, அப்போ each basketல 3 silver keys இருக்கு அப்படின்னா அப்போ டோட்டலா எத்தனை keys இருக்கும், 27 silver keys இருக்கும். நம்ம என்ன கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாமா? பாருங்க இந்த இமேஜ்ல எத்தனை டோட்டலா எத்தனை keys இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. அப்போ டோட்டலா எத்தனை keys இருக்கு, 27 keys இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். இப்போ டோட்டலா 27 keys இருக்கு, அதுக்கானது தான் இது. இப்போ 9 வந்து 3 ஸ்கொயர் அண்ட் ரைட் பண்ணலாம் இல்லையா, ஸோ பேசிக்கா 9 வந்து 3 ஸ்கொயர். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 27 வந்து விச் இஸ் 3 கியூப். ஓகே, நெக்ஸ்ட் ஈச் ஓப்பன்ஸ் 3 பிக் ரூம்ஸ் வித் ஈஸ். இப்போ ஈச் கீ வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நார்மலா ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு ரூம்கான ஓபன் பண்ற கீ மாதிரி தானே நம்ம கிட்ட இருக்கும். பட் இங்க கிங் கொடுத்த அந்த கீ வந்து பாத்தீங்கன்னா ஈச் கீ 3 பிக் ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ண முடியுமா. ஓகே, 3 பிக் ரூம்ஸ். அப்போ டோட்டலா எத்தனை கீஸ் இருக்கு, 27 கீஸ் இருக்கு இல்லையா. அப்போ 27 into again 3, 27 into 3. அப்போ எத்தனை ரூம்ஸ் டோட்டலா ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம இதுல கால்குலேட் பண்ண போறோம். 3 sevens are 21, 3 twos are 6, 6 plus 2 8. அப்போ 81 rooms இருக்கு டோட்டலா, 81 big rooms இருக்கு. ஓகே, டோட்டல் ரூம்ஸ். நெக்ஸ்ட் ஈச் ரூம் had tables 1 2 3. ஸோ அகைன் இங்க பசில் மாதிரி பாருங்க. இப்போ ஈச் ரூம்லயும் எத்தனை டேபிள்ஸ் இருக்கு, 3 டேபிள்ஸ் இருக்குன்றாங்க. சேம் இட்ஸ் ரிப்பீட்ஸ், ஈச் டைம் நம்ம 3 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 81னா, ஸோ 81 ஆல்சோ வி கேன் ரைட் இட் ஆஸ் 3 power 4. ஸோ டோட்டல் எத்தனை ரூம்ஸ் இருக்கு, 81 ரூம்ஸ் இருக்கு. ஆல்சோ வி கேன் ரைட் இட் ஆஸ் 3 power 4. டோட்டல் எத்தனை கீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா 27 keys. Also we can write it as a 3 cube. Total எத்தனை baskets இருக்கு அப்படின்னா 9 basket. We can also write it as a 3 square. Okay. Now each room had tables, 3 tables இருக்கு இல்லையா. அப்போ 81 into 3. எத்தனை tables இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். 3 ones are 3, 3 eights are 24. அப்போ 243 tables இருக்கு. Okay. அப்போ this can be written as 3 power 5.
எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்லயும் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், அதோட வேல்யூவும் நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? வித் 3 bright necklaces on each you see. இப்போ அதே மாதிரி ஈச் டேபிள் மேல இப்போ டோட்டலா எத்தனை டேபிள்ஸ் இருக்கு? நம்மளுக்கு 243 டேபிள்ஸ் இருக்கா? அந்த 243 டேபிள்ஸ் மேல ஈச் டேபிள் மேல 3 நெக்லஸ் இருக்கா? அகைன் 3. அப்போ 200 டோட்டலா எத்தனை நெக்லஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 243 into 3 இது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு டோட்டலா எத்தனை நெக்லஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 3 3s are 9. நான் இதோட ஆன்சர் இங்க ரைட் பண்ணட்டா? 3 3s are 9, 3 4s are 12, 1 remainder, 3 2s are 6, 6 plus 1 7. அப்போ டோட்டலா 729 நெக்லஸ் இருக்குங்க. இப்போ இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எப்படி ரைட் பண்றதுன்னா 3 power 6 நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈச் நெக்லஸ் had 3 diamonds. So fine. So அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ எத்தனை நெக்லஸ் இருக்கு? 729 நெக்லஸ் இருக்கா? ஈச் நெக்லஸ்ல எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கு? அகைன் 3 டைமண்ட்ஸ் இருக்கா. ஸோ அப்போ 729 into 3. அப்போ நம்மளுக்கு டோட்டலா எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால இங்க இந்த ஸ்டெப்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ 729 into 3 மல்டிப்ளை பண்ணா 2187 டைமண்ட்ஸ் இருக்கு. அதோட எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 3 power 7. ஓகே, கேன் யூ கவுண்ட் தீஸ் ஸ்டோன்ஸ் தட் ஷைன்? நம்ம பேரலாவே இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இங்க ரைட் பண்ணிட்டோம் இல்லையா? இதுல இருந்தே நம்ம சொல்லலாம் நம்மளோட ஆன்சர். கேன் யூ கவுண்ட் தீஸ் ஸ்டோன்ஸ் தட் ஷைன்னா எத்தனை ஸ்டோன்ஸ் ஷைன் ஆகுது? டோட்டலா எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. 2187. அதுதான் இதோட ஆன்சர். எய்தர் 2187 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான், இல்ல 3 power 7 அப்படின்னு ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். இங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், இங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே தான் புக்லயும் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ரூம்ஸ்? இப்போ இதுல இருந்தே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி ரூம்ஸ் வேர் தேர் ஆல் டுகெதர்? எத்தனை ரூம்ஸ் இருக்கு ஆல் டுகெதரா? 81 ரூம்ஸா? 81 ரூம்ஸ் இல்ல 3 power 4? எய்தர் வே வி கேன் ஆன்சர். ஓகே, டோட்டலா 81 ரூம்ஸ் இருக்கு. அதான் அதோட ஆன்சர். பட் அது எப்படி நம்ம ஆன்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு இங்க ஆன்சர் இங்க டவுன்ல இருக்கு, பார்க்கலாருங்க. கீழே கொடுத்துருக்காங்க. ஹோப் யூ நோட்டட் திஸ். பாஸ் பண்ணிட்டு நீங்க வேணா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 81 ரூம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 81 ரூம்ஸ் தான் இவங்க இங்க கால்குலேஷன் நம்மளுக்கு நாங்க மேல என்ன சொன்னேனோ அதுதான் இங்க ஃபர்தர் அகைன் இருக்கு. ஸோ ஒன் மோர் டைம் நம்ம பார்க்கலாம். கிங்குக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்களா? ஈச் டாட்டருக்கு 3 baskets கொடுத்தாங்களா? ஸோ பாருங்க, 3 into 3 9. ஓகே, அண்ட் ஈச் பேஸ்கெட்ல 3 keys இருக்கா? அப்போ 9 basketல 3 keys அப்படின்னா 9 into 3 27. அப்போ டோட்டலா 27 keys இருக்கு. அண்ட் ஈச் கீ 3 rooms ஓபன் பண்ண முடியுமா? அப்போ 27 into 3 81 rooms டோட்டலா இருக்கு. அண்ட் ஃபர்தரா அண்ட் ஈச் ரூம்ல 3 டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? இது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தரா அவங்க கொடுத்துட்டாங்க. 81 into 3 வந்து 243ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இதுலயே இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிய நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஹவு மெனி டைமண்ட்ஸ் வேர் தேர் இன் டோட்டல்? டோட்டலா எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கு? அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணப்போ 2187 வந்துச்சு இல்லையா? அந்த கால்குலேஷனே நான் சைட்ல ரைட் பண்ணி தான் 3 power 7 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியிருந்தேன் எக்ஸ்போனன்ட் ஃபார்மும். ஸோ அதுதான் இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 power 7 இப்போ ஜென்ரலா எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் இருந்தா ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்மை எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ இதுலயே லேர்ன் பண்ண போறோம். இப்போ 3 power 7க்கு மீனிங் என்ன? 3 வந்து 7 times மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 7 times மல்டிப்ளை ஆகுறப்போ நம்ம அது டிஃப்ரெண்ட் வேஸ்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நார்மலா ஒரு நம்பர் 8ன்னா இது ப்ராடக்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படிலாம் ரைட் பண்ணலாம்? 2 into 4 ரைட் பண்ணலாம், 4 into 2 ரைட் பண்ணலாம், 1 into 8, 8 into 1, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல ப்ராடக்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி தான் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிறப்ப கூட நம்ம 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்மளால ரைட் பண்ண முடியும். அது எப்படின்னா 2 இல்ல 2 3 வர மாதிரி கூட நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 12ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் 12 வந்து 2 into 3 into இப்போ 2 3s are 6 into 2. இப்போ 3 நம்பர்ஸ்னால ப்ராடக்ட் நம்ம
பேஸ் பண்ணி ரைட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கூட எக்ஸ்போனன்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னன்னா, இப்போ 3/7னா பேசிக்கா என்ன, 3 வந்து 7 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்போ இவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்க, குரூப் பண்ணியிருக்காங்க. 4 டைம்ஸ் வர 3 வந்து ஒரு குரூப்பு, நெக்ஸ்ட் 3 into 3 into 3 another குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3/4 into 3/3. அப்போ 3/7 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா 3/4 into 3/3 இப்படி கூட ரைட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா பவர் ஆட் பண்றப்ப நம்மளுக்கு 7 அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ பேஸ் சேமா இருந்தா, இதுதான் பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 வந்து ஜென்ரலா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம எப்படி எல்லாம் ரைட் பண்ணுவோம், 4 + 3 ரைட் பண்ணலாமா, 3 + 4 ரைட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் 2 + 5 ரைட் பண்ணலாமா 7, அண்ட் 5 + 2 ரைட் பண்ணலாமா, 6 + 1 ரைட் பண்ணலாம், 1 + 6 ரைட் பண்ணலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி நான் இங்க ஆன்சர் பண்றேன் பாருங்க. இப்போ 3/7 வந்து 3/4 into 3/3 ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3/3 into 3/4 இப்படியும் ரைட் பண்ணலாம். ஸோ 3/7 வந்து 3/2 into 3/5 ரைட் பண்ணலாம். 3/7 வந்து 3/5 into 3/2 ரைட் பண்ணலாம். 3/7 வந்து 3/6 into 3/1. ஸோ பேசிக்கா பவர் 1னா யூ நோ நீட் டு மென்ஷன் பண்ணலனா கூட ஓகே தான். ஓகே, அண்ட் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நம்மளோட டேக் அவே என்னன்னா, பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு சேம் பேஸ்ல இருந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம்ல நம்மளால ரைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுல இருந்து நம்மளோட டேக் அவே. we can write 3/7 வந்து இந்த மாதிரி 7 டைம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் ஒரு குரூப்பாகவும், நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் அனதர் குரூப்பா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல இருந்து 3/4 வேல்யூ 81, 3³ வேல்யூ 27. அப்போ டோட்டல் எத்தனை டைமண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக எப்படி இருக்கு. இப்போ 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 டைம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரியும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். பட் இதுவும் நீங்க மல்டிப்ளிகேஷன் எப்படிலாம் பண்ணலாம், பட் டிஃப்ரெண்ட் வேஸ்லயும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்போனன்ட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க 3/7 வந்து கேன் ஆல்சோ பி ரிட்டன் as 3² into 3/5. இதுக்கு ஆன்சர் வந்து நான் இங்க மேலேயே சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ 3/7 வந்து 3² into 3/5 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 3² பாருங்க, 3 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதா. 3/5க்கு மீனிங் என்ன, 3 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 3s வந்து குரூப் பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் 3 3s குரூப் பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வர 3 வந்து குரூப் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வர 5 வந்து ஒரு குரூப்பா கம்பைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பிங்ல தான் வேரியேஷன் இருக்கு. ஓகே, அதுதான் இவங்க சொல்றாங்க. திஸ் கேன் பி ஈஸிலி எக்ஸ்டெண்டட் டு ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் த சேம் லெட்டர் நம்பர்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த குரூப்பிங் தான் மாறுதே தவிர, அப்போ அண்ட் மெயின் திங் பாருங்க, பவர்ஸ் ஆட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன பவர் இருக்கோ அது நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். இன்கேஸ் வரலன்னா அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ்னா இங்கிலீஷ் ஆல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் தான் நான் வேரியபிள்ஸ் மீன் பண்றேன். ரைட் த ப்ராடக்ட். ஓகே, இங்க 2 எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இதோட ப்ராடக்ட் என்னன்னு ரைட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ நம்பர்ஸ்னா பாருங்க, 2 into 3 அப்படின்னு நம்பர்ஸ்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணிடுவோம். இங்க எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் இருக்கு, இதுக்கு ப்ராடக்ட் ரைட் பண்ண சொல்றாங்க. அப்போ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம ரைட் பண்றப்போ இப்போ காமனா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணாமலே நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ p/4 என்ன, p வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. p/6 என்ன, p வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்போ டோட்டல் எத்தனை p இருக்குன்னு கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு 10 வரும். அப்போ p வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுறதுனால p/10. ஸோ ரைட் த ப்ராடக்ட்ன்றப்போ டைரக்டா p/10. நீங்க நம்மளுக்கு ஃபார்முலா இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டு டைரக்டாவே நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஃபியூ மோர் நான் இங்க ரைட் பண்றேன். a/5 into a/7. இப்போ
a into a into a into a 5 times ரைட் பண்ணிட்டு then 7 times ரைட் பண்ணிட்டு ஃபைனலா கவுண்ட் பண்ணி நம்ம ரைட் பண்றதுக்கு பதிலா பேஸ் சேமா இருக்கா, பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 plus 7 எவ்வளோ 12. அப்போ a power 12 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஜென்ரலா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. we can generalize this to n power a into n power b. பேஸ் சேமா இருக்கா, பேஸ் என்ன இருக்கீங்க n n-ஆ, பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, where a and b are counting numbers. எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல a and b counting numbers தான் இருக்கும். பேசிக்கா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. யூஸ் திஸ் அப்சர்வேஷன், நம்ம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா, யூஸ் திஸ் அப்சர்வேஷன் டு கம்ப்யூட் த ஃபாலோயிங். இந்த அப்சர்வேஷன் யூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட் பண்ணுங்கன்றாங்க. அதுல ஒரு 3 சம்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 power 9, 5 power 7, 4 power 6. இங்க 4 power 6க்கு மட்டும் இவங்களே ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கும் செகண்ட் ஒன்க்கும் ஒன் வேல மட்டும் ஆன்சர் பண்ணிக்கலாம் டைம் சேவிங்காக. பட் 4 power 6க்கு புக்லயே நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தென் 2 power 9க்கும் 5 power 7க்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். So 4 power 6 can be evaluated in these two ways. இந்த ரெண்டு விதமா evaluate பண்ணலாம்னு சொல்றாங்க. So 4 power 6க்கு 4 power 6னா பேசிக்கா என்ன மீனிங், 4 வந்து 6 times மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம விருப்பம் எப்படி வேணா குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வர 3 4s ஒரு குரூப் அண்ட் நெக்ஸ்ட் வர 3 4s வந்து ஒரு குரூப்பா கம்பைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ரீக்ரூப் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 4 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுறதுனால 4 கியூப் ரைட் பண்ணலாமா, இங்கேயும் 4 கியூப் ரைட் பண்ணலாமா. ஸோ இது ஒரு இது ஒன் ஆஃப் த வே. 4 power 6 வந்து 4 கியூப் இன்டூ 4 கியூப் ரைட் பண்ணலாம். இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்லயே ப்ராடக்டா ரைட் பண்ணணும், அதுவும் எக்ஸ்போனன்ட் ஃபார்மா இருக்கணும்னா இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் ஒன் மோர் வே பாத்தீங்கன்னா இங்க நான் 3 3 குரூப் பண்ணேன்னா 2 2 குரூப் பண்ணி கூட ரைட் பண்ணலாம். அப்போ 4 power 6 we can also write it as 4 square into 4 square into 4 square. இந்த மாதிரியும் நம்ம ரைட் பண்ணலாம். பட் ஃபைனல் ஆன்சர் பாருங்க, 4 கியூப் 4 4s are 16, 16 into 4 வந்து 64. அப்போ 64 into 64 பாத்தீங்கன்னா 4096. அதே ஆன்சர் தானே இங்கேயும் இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம ரைட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இங்க இது வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒன் மோர் இது சொல்றேன் பாருங்க. இப்போ 2 into 2 வந்து மல்டிப்ளை பண்ணாம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எப்படி ரைட் பண்றது, 2 ஸ்கொயர். 3 into 3 எப்படி ரைட் பண்றது, 3 ஸ்கொயர். ஸோ பேசிக்கா ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்ம்ல ரைட் பண்றோம் இல்லையா. இப்போ 4 கியூப்ன்றது ஒரு நம்பர், 4 கியூப்ன்றது ஒன் மோர் நம்பர். 4 கியூப் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றதுனால இதே கான்செப்ட் நம்ம இங்க அப்ளை பண்ணலாம் இல்லையா. 4 கியூப் இன்டூ 4 கியூப் வந்து 4 கியூப் ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா, இப்படியும் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இங்க அதே மாதிரி தான் 4 ஸ்கொயர் இன்டூ 4 ஸ்கொயர் இன்டூ 4 ஸ்கொயர். இப்போ ஜென்ரலா ஒரு நம்பர் 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆனா இப்போ 3 இன்டூ 3 இன்டூ 3, இப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளைனா நம்ம என்ன பண்ணுவோம், 3 power 3 ரைட் பண்ணுவோமா. இப்போ 4 இன்டூ 4 இன்டூ 4, இதுக்கு how we will write 4 power 3 ரைட் பண்ணுவோமா. அதே மாதிரி 4 ஸ்கொயர் இன்டூ 4 ஸ்கொயர் இன்டூ 4 ஸ்கொயர், இது வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், எந்த நம்பர் இஸ் ரிப்பீட்டிங், 4 ஸ்கொயர் தான் ரிப்பீட்டிங். how many times it's repeating, 3 times. அப்போ 4 ஸ்கொயர் ஹோல் கியூப் இந்த மாதிரி ரைட் பண்ணலாமா. ஸோ 2 வேஸ்ல ரைட் பண்ண சொன்னப்போ 4 கியூப் ஹோல் ஸ்கொயராகவும் ரைட் பண்ணலாம், 4 ஸ்கொயர் ஹோல் கியூபாவும் ரைட் பண்ணலாம். பட் ஃபைனல் ஆன்சர் சேம் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 power 9க்கும் 5 power 7க்கும் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 power 9. 2 power 9 மீனிங் என்ன, 9 வந்து 2 வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை தானே அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டைம்ஸ் இருக்கா. இப்போ நம்ம எப்படி குரூப் பண்றோமோ அதுதான் இங்க மேட்டர்ஸ். இப்போ 9 இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாவே நம்ம
மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். 3 3s are 9 அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை 3 3 3 குரூப் பண்ணலாமா? ஸோ நம்மளோட இஷ்டம் தான். இது வந்து இந்த மாதிரி குரூப் பண்றேன். ஃபர்ஸ்ட் வர 3 2s வந்து ஒரு குரூப், நெக்ஸ்ட் வர 3, நெக்ஸ்ட் வர 3 2s வந்து ஒரு குரூப். இப்போ 2 into 2 into 2 இது 2 cube ரைட் பண்ணலாமா? 2 cube 2 into 2 into இதுவும் 2 cube தான். And other one also 2 cube. அப்போ 2 cube into 2 cube into 2 cube. இப்போ ஜென்ரலா ஒரு நம்பர் 3 times ரிப்பீட் ஆனா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அது பவரா ரைட் பண்ணலாம். அப்போ 2 cube தான் ரிப்பீட்டிங். How many times it's repeating? 3 times repeating. அப்போ 2 power 9 வந்து 2 cube whole cube இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ சேம் வே 5 power 7 நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது ஆல்சோ இது இந்த மாதிரியும் ரைட் பண்ணலாம். இவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கல்ல, 2 cube into 2 cube into cube. ஸோ ரெண்டு விதமாகவும் கேட்டிருக்காங்க, இவங்க கேட்குறாங்க. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல 2 டிஃப்ரெண்ட் பவர்ஸ் வந்து ரெண்டு இதுவாக இருக்கணும். அண்ட் 2 power 9 வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்லையும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 5 power 7. 5 power 7 பாருங்க. 5 வந்து 7 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இங்க 7 டைம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ குரூப்பிங் கூட நம்ம விருப்பம் தான். இப்போ 7 டைம்ஸ் இருக்கிறப்போ, இப்போ 9 இருக்கிறப்போ 3 3s are 9. அது 9 வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். ஸோ 1 டேபிள்லயும் 9 டேபிள் இல்லாம 3 டேபிள்லயும் இருக்கிறதுனால நான் 3 3s are 9 and 2 2 3 3 நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டேன். பட் இங்க பவர் வந்து 7 இருக்கு இல்லையா? பவர் 7 வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல 7 பாத்தீங்கன்னா 1 into 7 1 டேபிள்ல இருக்கு, 7 டேபிள்ல தான் இருக்கு. பட் நம்ம அப்போ வேற எந்த டேபிள் இல்லாதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம குரூப் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வேஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வர 3 5s வந்து ஒரு குரூப், நெக்ஸ்ட் வர 4 5s வந்து another குரூப்பா எடுத்துக்கலாமா? அப்போ 5 cube into 5 power 4 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாமா? ஓகே, இல்ல நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் குரூப் பண்ணிக்கிறேன், ரிமைனிங் நெக்ஸ்ட் another குரூப்பா எடுத்துக்கிறனாலும் ஓகே தான். அப்போ 5 square into 5 power 5 எப்படி வேணாலும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பேஸ் சேமா இருந்தா பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 5 power 3 plus 4 நம்ம இதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இதோட ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒனுக்கு புக்லயே ஆல்ரெடி இருக்கு, நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் சிமிலர்லி 7 power 4. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இல்லாம இங்க நெக்ஸ்ட் 7 power 4க்கும் சொல்லியிருக்காங்க. 7 power 4க்கு மீனிங் என்ன? 7 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. இங்க குரூப் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. 4 வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர், நம்ம விருப்பம் தான் இது. அதனால நம்ம காம்போசிட் நம்பர்னா அப்போ 2 2s தான் இருக்கு, அப்போ 2 2 தான் குரூப் பண்ணணும் அப்படின்னா இல்ல. ஜஸ்ட் காம்போசிட் நம்பரா இருக்கிறப்போ நம்மளால இந்த மாதிரி பவர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் சொல்றேன். இப்போ 4 வந்து காம்போசிட் நம்பர் 2 டேபிள்ல இருக்கிறதுனால நம்ம 2 2 2 7s இங்க குரூப் பண்ணிக்கலாம். இங்க நெக்ஸ்ட் 2 7s குரூப் பண்ணிட்டு 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் அப்போ 7 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். 2 power 10 2 power 10ம் சேம் காம்போசிட் நம்பரா? அப்போ 2 5s are 10 5 2s are 10. அப்போ 2 வந்து நீங்க 5 டைம்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க 2 வந்து 2 2 டைம்ஸா குரூப் பண்ணாலும் ஃபைன் தான். பாருங்க 2 வந்து எப்படி பண்ணிருக்காங்க? 2 2 டைம்ஸ் தான் குரூப் பண்ணிருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 5 இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா 2 ஸ்கொயர் தான் 5 டைம்ஸ் இருக்குதுனால 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 5. ஆல்சோ 5 2s are 10 தான், 2 5s are 10 தான். அப்போ 5 5 கூட நம்ம குரூப் பண்ணலாமா? அப்போ 2 power 5 into 2 power 5. So how many times it's 2 power 5 is coming? 2 times. அப்போ 2 power 5 whole square இந்த மாதிரி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான்.
ஆக மொத்தம் மல்டிப்ளை பண்ணுங்க. பவர் மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டீரியரா இருக்கிற பவரோ எக்ஸ்டீரியரா இருக்கிற பவர் மல்டிப்ளை பண்ணா 10 வந்துருதா? 2 5s are 10, 5 2s are 10 தான். ஸோ 2 விதமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா இது எப்படி ஃபார்முலா ஜென்ரலைஸ் எப்படி பண்றாங்கன்னா n பவர் ஏபி. ஓகே, இப்போ nன்றது ஏதோ ஒரு நம்பர், அதோட பவர் வந்து நம்மளால ப்ராடக்டா இந்த மாதிரி பிரிக்க முடியும் அப்படின்னா, இப்போ இங்க ஒரு சம் பார்த்தோம்ல 5 பவர் 7 நினைக்கிறேன், 5 பவர் 7. இப்போ 5 பவர் 7 எடுத்துக்கிட்டா பவர் வந்து ப்ராடக்டா நம்மளால எப்படி ரைட் பண்ணணும்? 7 into 1 டைம் மட்டும் தான் ரைட் பண்ண முடியும், ரைட்டா? அதனால தான் நான் அது டிஃப்ரெண்ட் வேல ரைட் பண்ணேன். பட் அதுவே இங்க 2 பவர் 10ன்னு எடுத்துக்கோங்க. பவர் எப்படி ப்ராடக்டா ரைட் பண்றதுன்னா 5 into 2 இப்படி ரைட் பண்ணலாமா? ஸோ 5 into 2னாலும் 2 into 5 ரெண்டுமே சேம் தான். அதுதான் இவங்க 2 பவர் 5 ஹோல் ஸ்கொயர் இப்படியும் ரைட் பண்ணலாம். அண்ட் 2 பவர் 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 5 இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேர்த்த மாதிரி இப்படியும் ரைட் பண்ணிக்கலாம், which is 2 power 10. ஸோ அதுதான் ஜென்ரலா ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. n பவர் a ஹோல் பவர் b இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு, பவர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஃபைன் தான், n பவர் b ஹோல் பவர் a ஈக்குவல் டு n பவர் a இன்டு b ஈக்குவல் டு n பவர் ab அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. வேர் a and b ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஆல்ரெடி ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம், என்ன? தட் இஸ் பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. இங்க வந்து ஒரு பேஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்குன்னா அது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்க ஒன் மோர் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து write the following expressions as power of a power in at least 2 different ways. power of a power னா என்னது? இதுதான் power of a power. ஓகே, ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட்ல ரைட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் பண்றது ப்ராடக்ட்ல ரைட் பண்றது. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்போனன்ட் இந்த பவர்ல இருக்குது 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ல ரைட் பண்ண சொன்னா இது பவர் ஆஃப் பவர். அப்படின்னா இப்போ 2க்கு பவர், அதுக்கு பவர், அதுதான் பவர் ஆஃப் பவர். அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல ரைட் பண்ணுங்கன்றாங்க. அப்போ அது மோஸ்ட்லி பவர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பரா தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 8 பவர் 6 இருக்கா? 8 பவர் 6க்கு மீனிங் என்ன? 8 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6. இப்போ குரூப் பண்றது நம்ம விருப்பம். 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல கேட்டதுனால நான் இந்த குரூப்பிங் வந்து நான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நான் பண்ணா எனக்கு கொஞ்சம் குவிக்கா ஆன்சர் ஈஸியாவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். 6 வந்து பாத்தீங்கன்னா 2 3s are 6 இருக்கா? அப்போ 8 வந்து நான் 2 2ஆ குரூப் பண்ணிக்கலாமா? அப்ப பாருங்க, 8 ஸ்கொயர் இன்டூ 8 ஸ்கொயர் இன்டூ 8 ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் how many times coming? 3 times. அப்போ 8 ஸ்கொயர் ஹோல் கியூப் இந்த மாதிரி ரைட் பண்ணாலும் ஃபைன். சேம் 8 பவர் 6 பாத்தீங்கன்னா, இருங்க நான் 6 டைம்ஸ் ரைட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6. இப்போ 6 வந்து 2 3s are 6ஆ? 3 2s are 6 தானே? அப்போ 3 3ஆவும் குரூப் பண்ணிக்கலாம்ல. 8 cube into 8 cube. அப்போ 8 cube whole square. ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் வேஸ் பவர் ஆஃப் பவர்ல. ஸோ 8 பவர் 6 பவர் ஆஃப் பவர்ல 8 ஸ்கொயர் ஹோல் கியூப் ஆர் 8 கியூப் ஹோல் ஸ்கொயர் 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நான் இன்னும் குவிக்கா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே என்ன பண்ணலாம்னா, as I told, மல்டிப்ளிகேஷன் டேபிள ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 பவர் 6ஆ? 6 வந்து என்ன டேபிள்ல இருக்குன்னு ரீகேப் பண்ணுங்க. 2 3s are 6. அப்போ இது 2 into 3 ரைட் பண்ணிக்கோங்க. 2 into 3ன்றப்போ பவர் இப்போ 2 பவர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஒரு பவரை இன்டீரியராகவும் இன்னொரு பவர் எக்ஸ்டீரியரா ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
2 different answers கிடைச்சிச்சா இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் ஓகே I will move on to the next sum 7 power 15 7 power 15 வந்து பாத்தீங்கன்னா 7 வந்து 15 times ரைட் பண்ணணும் instead of that இப்போ நான் சொன்ன ட்ரிக்கே யூஸ் பண்ணலாமா 7 power 15 15 வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள்ல 15 டேபிள்ல இல்லாம 5 டேபிளையும் 3 டேபிளையும் இருக்கு அப்போ 7 3 into 5 அப்போ இது பாத்தீங்கன்னா 7 power 3 whole power 5 இப்படி ரைட் பண்ணாலும் ஓகே ஆர் ஒன் மோர் ஆன்சர் என்ன 7 power 5 whole cube 2 different ஆன்சர் கேட்டிருக்காங்க இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் குவிக்கா முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் 9 power 14க்கு பார்க்கலாமா 9 power 14 2 டேபிள்ல இருக்கு 7 டேபிள்ல இருக்கு அப்போ 14 வந்து பாத்தீங்கன்னா 2 7s are அப்படி ரைட் பண்ணிட்டு 9 power 2 whole power 7 or 9 power 7 whole square இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 5 power 8 5 power 8 வந்து 4 டேபிள்ல இருக்கு 2 டேபிள்ல இருக்கு அப்போ 2 4s are and ரைட் பண்ணிக்கலாம் இல்ல 4 2s are நீங்க ரைட் பண்ணிக்கலாம் either way is fine 5 square whole power 4 or இப்போ பவர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா 2 4s are 8 தான் 4 2s are 8 தான் ரைட்டா அப்போ 5 power 4 whole square so 2 different formsல கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் ஈச் ஒனுக்கும் 2 ஆன்சர்ஸ் நம்ம ரைட் பண்ணிருக்கோம் ஓகே so that's all this one இதே சேம் செக்ஷன் 2.2லயே நெக்ஸ்ட் வந்து மேஜிக்கல் பாண்ட் இருக்கு அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and please do subscribe thank you children